அப்படியே கொடுங்க அப்படியே 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 கொடுங்க. இல்லை ஒன்றும் ப்ராப்ளம் சார். சரி. I request our respected director to present the retirement memento to Arivaldi. I request our joint director Jagdishan sir to present the pensionary benefits to Arivaldi. I invite Kalpana Madam, DPA Grade B. அனைவருக்கும் வணக்கம். உள்ள வந்துருங்க. கேமராக்காக ஓகே பரவாயில்ல. மகாகவி பாரதியார் 10-12 தென்னை மரம் பக்கத்திலே வேண்டும் என்றார். நம்ம அறிவழகன் சார் வீட்டுக்கு பக்கத்தில் கிழக்கே பரனூர் ஏரி, மேற்கே அழகான மலை, அந்த மலை மேலே ஒரு சிவன் கோயில், பக்கத்தில் வடக்கே டோல். நம்ம அழகாக ஜியோ டேக் பண்ணி டிமார்க்கெட் பண்ணுற அளவுக்கு நம்ம ஆஃபீஸ் ரிலேட்டடாக வீடு கேள்விப்பட்டது தான். அப்படி மேல்மருத்துக்கு போகும்போது எங்கள் வீடு இருக்கணும் போது ஸோ உங்கள் வீட்டு பக்கத்தில் எதுக்கே மலை இருக்கே சார், கோயில் அப்படியே எனக்கே தெரியாதுன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் போய் பார்த்துருக்காரு அவர். ஆமாம் கோயில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலராக வாக்கிங் மாதிரி போக ஆரம்பிச்சார். அப்புறம் இப்போ வந்து அவர் 35 வருஷமா செங்கல்பட்டுலேருந்து எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்துட்டு போயிட்டு இருக்காரு. சாதாரணமாக ஒருத்தர் வந்து முருகன் கோயில் அந்த பாடலையே பாடிட்டு இருந்தா, பெருமாள் கோயில் அந்த நாம சங்கீதனமே பண்ணிட்டு இருந்தா என்ன சொல்லுவோம், அவர் ஒரு முருகர் டிவோட்டி, அவர் ஒரு பெருமாள் டிவோட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அறிவழகன் சார் வந்து கலைஞர் டிவோட்டி. ஏன்னா அவர் வந்து அந்த அளவுக்கு கலைஞரோட தீவிர பிரியர். ஆனால் அவருக்கு வந்து இந்த முறை வந்து ஒரு அரசியல் மாற்றம் வந்து அவருக்கு ஏமாற்றமாக ஆயிடுச்சு. அவர் ரொம்ப அப்செட் ஆகிட்டாரு. என்னடா இது இந்த மாதிரி ஆயிடுச்சு, எலெக்ஷனில் இந்த மாதிரி போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப அப்செட். எல்லாருக்கிட்டையும் வாட்ஸ்அப் குரூப்லாம் அவரோட கஷ்டத்தை வந்து ஷேர் பண்ணிட்டு இருந்தார். கலைஞர் இருந்திருந்தா இந்த மாற்றம் லேப்ல புதுசாக ஒரு மருந்து கண்டுபிடிச்சா நம்ம என்ன பண்ணுவாங்க, முதல்ல முயலுக்கு கொடுப்பாங்க, அப்புறமா எலிக்கெல்லாம் கொடுத்துட்டு அதை டெஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே ஆயிடுச்சுன்னா தான் ஹியூமனுக்கு கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அவர் என்ன பண்ணார், ஒரு தடவை வந்து என்கிட்ட வந்து சார் மேடம் உங்களோட டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் சொல்லுங்கள். எதுக்கு சார் அப்படின்னு. நான் தரமாட்டேன். இல்லை நீங்கள் சொல்லுங்கள். இல்லை நீங்கள் சொன்னால் தான் நான் சொல்லுவேன். இல்லை நான் இப்போ அஸ்ட்ராலஜி படிக்க ஆரம்பிச்சிட்டேன், 2-3 பேருக்கு வீட்டில் வந்து சொல்லியிருக்கேன், ஓகே ஆயிருக்கு, நீங்களும் கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு நானும் சொன்னேன். அப்புறம் வந்து அந்த பொது பலன்கள்லாம் சொல்லிட்டு சொன்னார். அதுக்கப்புறமா நம்ம ஆஃபீஸ்லேயே எல்லாரும் அவருக்கு வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் பைசாவே வாங்கிக்க மாட்டார். எதுவாக இருந்தாலும் நீங்கள் கோயில் உண்டியில் போட்டுருங்க அப்படின்னு ஃப்ரீயாக சொன்ன உடனே ஆஃபீஸ் மொத்தமே போய் அவங்க கிட்ட போய் அஸ்ட்ராலஜி பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. அந்த அளவுக்கு அவர்கிட்ட ஒரு நிறைய அஸ்ட்ராலஜி பற்றி படிக்க ஆரம்பிச்சிட்டாரு. நிறைய கோர்ஸ் ஆராய்ச்சிலாம் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அப்புறம் வந்து நிறைய பேர் வந்து ஆஃபீஸ்லேயே அப்படியே கண்டினியூ பண்ணுங்க சார், இந்த சென்சஸ் இதில் வந்து இப்போது ஒரு நிறைய ஹேண்ட்ஸ் கம்மியாகிட்டு இருக்குன்னு சொன்னால் கூட அது இல்லை எனக்கு இந்த இது போதும், எனக்கு ஹெல்த் இஷ்யூஸை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டார். அப்புறம் வந்து இப்போ ரீசெண்டாக யாருக்கு நிறைய பேர் தெரியாதுன்னு நினைக்கிறேன், அவர் லாஸ்ட் வீக் வந்து கரெக்டாக ரிட்டையர் ஆகிறதுக்கு நாங்கள் லாஸ்ட் வீக் வந்து மாஸ்டர் ட்ரெயினில் போகும்போது அவருக்கு வந்து அவங்க வீட்டில் வந்து சிலிண்டர் மாற்றுறப்போ சிலிண்டரோட நாப் வந்து வெடிச்சு அவர் வாய் மேலே விழுந்து ஒரு ஹை ஒரு இதுலேருந்து அவர் தப்பிச்சிருக்கார். என்ன சார் எனக்கு உங்களுக்கே ஜாதகம் பார்க்குறவங்களுக்கே தெரியுமா அப்படின்னா, இல்லை எனக்கு முன்னாடியே தெரியும், இந்த மாதிரி ஏதோ ஒரு பெரிய மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் இருக்குது அப்படின்னு சொன்னார். ஆனால் அதுலேருந்து நம்ம எஸ்கேப் ஆகணும்னா நம்ம அதை வந்து சுப செலவாக பண்ணால் அந்த பாதிப்பு நம்மளுக்கு கம்மியாகும்னு சொல்லிட்டு அது வந்து அவருக்கு வந்து அந்த முன்கூட்டியே அவர் தெரிஞ்சு வச்சு அந்த கோயிலுக்கு தான தர்மம் பண்ணுறது, யாருக்காவது ஹெல்ப்னு கேட்டால் அந்த மாதிரி இது புவர் பீப்புள்ஸ்க்கு கொடுக்கறது, அந்த மாதிரி அவர் தன்னை காத்துக்கிட்டார். அந்த மாதிரி நம்ம வந்து அவருக்கு வந்து அவர் பண்ண தான தர்மம் அவரை வந்து காப்பாற்றிருக்கு. ரெண்டாவது வந்து ரிட்டையர் ஆனாலும் அவர் அஸ்ட்ராலஜியில் மேலும் மேலும் ரிசர்ச் பண்ணி அவர் தயார்படுத்திக்கிட்டாரு. ஹாப்பி ரிட்டைர்மெண்ட் சார். உங்களோட ஃபேமிலியும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க.